இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரம் செத்துவிட்டது என்று அமெரிக்க அதிபர் சொன்னதும் தான் சொன்னார். இரு வல்லரசு நாடுகளிடையே மிகப்பெரிய அணு ஆயுத சண்டையே வெடிக்கும் அபாயம் தொற்றிவிட்டது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் அணு ஆயுதம் வீசும் சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல்களை மாறி மாறி நிலைநிறுத்தி வருவது உலகையே பதைபதைக்க வைத்திருக்கிறது. ரஷ்யா அமெரிக்காவும் அணு ஆயுத சண்டைக்கு அச்சாரமிடுவது ஏன்? இரு நாடுகளும் எதற்காக அணு ஆயுதம் வீசும் நீர்மூழ்கி கப்பல்களை மாறி மாறி நிலைநிறுத்தி வருகின்றன? அமெரிக்கா ரஷ்யா போர் மூலமா? இரு நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல் பலம் என்ன என்பதை பார்க்கலாம். 3 ஆண்டுகள் மேலாக உக்ரைனுடன் ரஷ்யா தீவிர போரில் ஈடுபட்டு வருகிறது. உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக சகட்டு மேனிக்கு பொருளாதார தடைகளை போட்டன. ரஷ்யாவின் பொருளாதாரம் அடிவாங்கும், அதன் மூலம் ரஷ்யா வழிக்க வரும் என்று அந்த நாடுகள் கூறின. நினைத்தது போலவே பொருளாதார தடைக்கு பயந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய், கேஸ் வாங்குவதை பல நாடுகள் நிறுத்தின. உடனே சர்வதேச விலையை விட குறைந்த விலையில் எரிபொருளை விற்க முன்வந்தது ரஷ்யா. மலிவு விலையில் கிடைப்பதால் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் வாங்க ஆரம்பித்தது இந்தியா. இதை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பலமுறை இதை விமர்சித்தன. அதற்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்தது. எங்களுக்கு நாட்டின் நலன்தான் முக்கியம், குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் கிடைத்தால் வாங்கத்தான் செய்வோம், இதில் இன்னொரு நாட்டின் விருப்பப்படி எங்களால் நடக்க முடியாது என்று நம் நாடு சொல்லிவிட்டது. இப்படி ஒரு சூழலில் அமெரிக்கா, இந்தியா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை துவங்கியது. 6 கட்டமாக நடந்த பேச்சில் உடன்பாடு ஏற்படவில்லை. 7ஆம் கட்ட பேச்சு இம்மாதம் இறுதியில் நடக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா விதித்த 90 நாள் கெடு முடிந்து இருந்ததால் அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டு வரும் ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் மற்றும் கேஸ் வாங்குவதையும் தனது வரி விதிப்புக்கு ஒரு காரணமாக சொன்னார் ட்ரம்ப். உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டு வரும் ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் மற்றும் கேஸ் வாங்குவதையும் தனது வரி விதிப்புக்கு ஒரு காரணமாக சொன்னார் ட்ரம்ப். அதோடு நிற்கவில்லை. ரஷ்யாவுடன் இந்தியா என்ன செய்தாலும் பரவாயில்லை, 2 நாட்டின் பொருளாதாரமும் செத்துப்போன பொருளாதாரம், அவர்கள் அதை இன்னும் நாசமாக்குவார்கள் என்று வன்மத்தை கக்கினார். இது இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் ஆத்திரத்தை மூட்டியது. அமெரிக்காவுடன் நட்பில் இருக்கும் நமக்கே கோபம் வரும்போது அமெரிக்காவை எட்டிக்காயாக பார்க்கும் ரஷ்யா சும்மா இருக்குமா? அமெரிக்கா மற்றும் ட்ரம்புக்கு எதிராக ரஷ்ய தலைவர்கள் கொந்தளிக்க ஆரம்பித்தனர். ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் இப்போது ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் என்ற முக்கிய பதவியில் இருப்பவருமான டிமிட்ரி மெட்வெடேவ் பனிப்போர் காலத்தை சுட்டிக்காட்டி அமெரிக்காவுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்தார். இந்தியா ரஷ்யாவின் செத்துப்போன பொருளாதாரம் பற்றி பேசுவதற்கு முன்பு டெட் ஹேண்ட் எவ்வளவு ஆபத்தானது என்பதை ட்ரம்ப் நினைத்து பார்க்க வேண்டும் என்று எச்சரித்தார். டெட் ஹேண்ட் என்பது ஒரு காலத்தில் உலகையே மிரட்டிய சோவியத் ரஷ்யாவின் அணு ஆயுத சிஸ்டம். பனிப்போரின் போது இந்த அணு ஆயுத சிஸ்டத்தை ரஷ்யா வடிவமைத்தது. அதாவது எதிரி நாடு ரஷ்யா மீது அணு ஆயுதம் வீசினால் அந்த சிஸ்டம் தானாகவே செயல்படும். எதிரி நாட்டின் மீது அணு ஆயுதங்களை துல்லியமாக வீசும். ஒருவேளை எதிரியின் முதல் தாக்குதலிலேயே ரஷ்ய தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் தானாகவே அந்த சிஸ்டம் செயல்பட்டு எதிரிகள் மீது அணு ஆயுதம் வீசும். பனிப்போர் காலத்தில் டெட் ஹேண்ட் என்றாலே ஒரு பதைபதைப்பு வந்துவிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. டெத் எக்கானமி என்று ட்ரம்ப் சொன்னதால் தங்களின் பழைய ஆயுதமான டெட் ஹேண்டை ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் ஞாபகப்படுத்தினார். இது ட்ரம்புக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. ரஷ்யாவை மிரட்ட அணு ஆயுதம் வீசக்கூடிய 2 நீர்மூழ்கி கப்பலை உடனடியாக அனுப்பி வைத்தார். ரஷ்யாவை குறிவைக்கும் இடத்தில் நிலைநிறுத்தி வைக்க உத்தரவு போட்டார். இது தொடர்பாக பகிரங்கமாகவும் அறிக்கை வெளியிட்டார். அதில் அவர் கூறியது, ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் மிரட்டலுக்கு பதிலளிக்க 2 அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவை குறிவைக்கும்படி நிலைநிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளேன். வார்த்தை மிகவும் முக்கியம். அது எதிர்பாராத கடுமையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அப்படி ஒரு விளைவு நடக்காது என்று நம்புவதாக ட்ரம்ப் சொல்லி இருந்தார். பதிலுக்கு ரஷ்யாவும் சம்பவம் செய்ய ஆரம்பித்தது. ரஷ்யாவை குறிவைக்க ட்ரம்ப் அனுப்பி வைத்த 2 அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களும் நீண்ட காலமாக எங்கள் கண்காணிப்பில்தான் இருக்கின்றன. இப்போது அவை எங்கு இருக்கின்றன என்று தெரியும். அமெரிக்கா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுதும் பரவி கிடக்கும் கடலில் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் அதிகளவில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவை அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்களை விட அதிகம் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இப்படி இரு நாடுகளும் அணு ஆயுத சண்டைக்கு அச்சாரமிட்டு இருப்பது உலகையே பதைபதைப்பில் ஆழ்த்தி இருக்கிறது.
இன்னொரு பக்கம் நீர்மூழ்கி போர்க்கப்பல்களை இரு நாடுகளும் நிலைநிறுத்தி வரும் நிலையில் எந்த நாடு நீர்மூழ்கி கப்பல் சக்தியில் மேம்பட்டது என்பது பற்றி நிபுணர்கள் விவாதிக்க ஆரம்பித்து விட்டனர். அமெரிக்காவை பொறுத்தவரை தந்திரமாக தாக்கக்கூடிய ஸ்டீல்த் ரகத்தைச் சேர்ந்த ஓஹியோ என்ற நீர்மூழ்கி கப்பல் வைத்திருக்கிறது. இப்போது 14 ஓஹியோ நீர்மூழ்கி இருக்கிறது. ஒரே நேரத்தில் சக்தி வாய்ந்த 20 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுமந்து சென்று வீசும் சக்தி கொண்டது. இதை பூமர் என்றும் அமெரிக்க கடற்படை அழைக்கிறது. அமெரிக்காவிடம் வர்ஜீனியா கிளாஸ், சீவால்ஃப் கிளாஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளாஸ் என 3 விதமான அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. இவற்றால் எதிரிகளின் கப்பல்களையும் குண்டு வீசி அழிக்க முடியும். எதிரி நாட்டு கப்பல்களை உளவு பார்க்கவும் முடியும். வர்ஜீனியா கிளாஸ் நீர்மூழ்கி போர்க்கப்பலை பொறுத்தவரை அமெரிக்காவிடம் 24 இருக்கிறது. இதேபோல் 3 சீவால்ஃப் கிளாஸ், 24 லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கின்றன. லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளாஸ் மிகவும் சக்தி வாய்ந்தது. அசுர வேகத்தில் சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. சோவியத் யூனியனுக்கு எதிராக இது சண்டை செய்து தனது பலத்தை நிரூபித்து இருக்கிறது. நீண்ட காலமாக இருக்கும் இந்த நீர்மூழ்கி கப்பல் விரைவில் ஓய்வு பெற இருக்கிறது. அவற்றுக்கு பதில்தான் வர்ஜீனியா கிளாஸ் நீர்மூழ்கி போர்க்கப்பல் கொண்டு வரப்படுகின்றன. என்னதான் அமெரிக்காவிடம் சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள் இருந்தாலும் கொஞ்சமும் சளைத்தது அல்ல ரஷ்யா. உலகிலேயே அதிக நீர்மூழ்கி போர்க்கப்பல் திறன் ரஷ்யாவிடம்தான் இருக்கிறது. மொத்தம் 64 நீர்மூழ்கி சண்டை கப்பலை வைத்திருக்கிறது. இதில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுமந்து சென்று வீசக்கூடிய 14 நீர்மூழ்கிகள் உள்ளன. இவற்றில் போரி கிளாஸ் மற்றும் டெல்டா ரகம் முக்கியமானது. போரி கிளாஸ் நீர்மூழ்கியால் ஒரே நேரத்தில் 14 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுமந்து சென்று தாக்க முடியும். இது தவிர நீர்மூழ்கி கப்பல் தடுப்பு சிஸ்டமும் உள்ளது. கப்பலை தாக்க வரும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் ராக்கெட் லான்ச்சர்கள் உண்டு. கடலுக்கு அடியில் செயல்படும் சுரங்கங்களையும் தாக்கும் சக்தி இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு உண்டு. ரஷ்யாவிடம் அசுர வேகத்தில் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய யாசின் கிளாஸ் ரக நீர்மூழ்கி சண்டை கப்பல் உள்ளது. இது அணு ஆயுதம் சுமந்து தாக்கும் சக்தி கொண்டது. இதை வைத்து எதிரி நாட்டை நேரடியாக தாக்கலாம். கடலில் வரும் எதிரிகளின் கப்பல்களையும் தாக்க முடியும். சைலண்ட் கில்லர் என்று வர்ணிக்கப்படும் அகுலா கிளாஸ் நீர்மூழ்கி அட்டாக் கப்பலும் 5 எண்ணம் ரஷ்யாவிடம் இருக்கின்றன. இது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் ரக நீர்மூழ்கி கப்பலை முறியடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கலீப்ர், அனிக்ஸ் ரக ஏவுகணைகளை இவற்றால் வீச முடியும். இந்த நீர்மூழ்கி போர்க்கப்பலை சுறா என்றும் அழைக்கின்றனர். ரஷ்ய மொழியில் அகுலா என்றால் சுறா என்று அர்த்தம். அமெரிக்கா, ரஷ்யா இரண்டுமே நீர்மூழ்கி போர்க்கப்பல் பலத்தில் ஒன்றுக்கொன்று சளைத்தது அல்ல. அப்படி இருக்கும்போது இரு நாடுகளும் போர் பதற்றத்தை உருவாக்கியிருப்பது உலகத்தையே பரபரக்க வைத்துள்ளது.